சாதக தாரை நட்சத்திரம் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்க்கலாம். உங்கள் ஜென்ம நட்சத்திரத்தில் இருந்து எண்ணினா வரக்கூடிய 6வது 15வது மற்றும் 24வது நட்சத்திரங்கள் உங்களுடைய ஜாதக தாரைகள் அப்படின்னு சொல்லப்படுது. உதாரணத்துக்கு உங்களுடைய நட்சத்திரம் அஸ்வினி அப்படின்னா 6வது நட்சத்திரம் திருவாதிரை, 15வது நட்சத்திரம் சுவாதி. ராமாயணம், கந்த புராணம் போன்ற இதிகாசங்கள்ல கூட இதனுடைய பயன்பாடு சொல்லப்பட்டிருக்கு. உதாரணத்துக்கு ராமபிரானுக்கு ஜென்ம நட்சத்திரம் புனர்பூசம். அவருடைய இலக்கு என்ன? ராவணனை வதம் செஞ்சு சீத்தையை மீட்கணும். இப்போ உங்களுக்கு ஒரு தீராத கடன் இருக்கு அப்படின்னா ஒரு சின்ன தொகையை இந்த சாதகத்தாரை நாள்ல கொடுக்கலாம். முருகப்பெருமானுக்கு ஜென்ம நட்சத்திரம் விசாகம். அவருடைய இலக்கு என்ன? சூரபத்மனை சம்ஹாரம் செய்யறது. விசாகத்துல இருந்து எண்ணினா வரக்கூடிய சாதகத்தாரை நட்சத்திரம் உத்திராடம். அதனாலதான் அசுரனை அழிக்கும் யுத்தத்திற்கு உத்திராட நாளை தேர்ந்தெடுத்தாரு முருகப்பெருமான். யூதமிழ் நேயர்களுக்கு வணக்கம். யூதமிழ் நேயர்களுக்கு வணக்கம். சாதகத்தாரை எனும் வெற்றிகர ரகசியம். நம்மள பலருக்கும் நல்ல நேரம் பார்க்கறது அப்படின்னா வெறும் ராகு காலம், யமகண்டம் தவிர்ப்பது மட்டும்தான் தெரியும். ஆனால் நம்முடைய முன்னோர்கள் ஒவ்வொரு பிரச்சனைக்கும் ஏற்றாற் போல குறிப்பிட்ட நட்சத்திர நாட்களை தேர்ந்தெடுக்கும் அற்புதமான முறையை வகுத்து கொடுத்துருக்காங்க. அதில் மிக முக்கியமானது சாதகத்தாரை. முதல்ல சாதகத்தாரை நட்சத்திரம் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்க்கலாம். உங்கள் ஜென்ம நட்சத்திரத்தில் இருந்து எண்ணினா வரக்கூடிய 6வது 15வது மற்றும் 24வது நட்சத்திரங்கள் உங்களுடைய ஜாதக தாரைகள் அப்படின்னு சொல்லப்படுது. உதாரணத்துக்கு உங்களுடைய நட்சத்திரம் அஸ்வினி அப்படின்னா 6வது நட்சத்திரம் திருவாதிரை, 15வது நட்சத்திரம் சுவாதி, 24வது நட்சத்திரம் சதயம். இந்த 3 நட்சத்திரங்கள் வரும் நாட்களும் உங்களுக்கு சாதகமாக வேண்டிய செயல்களை செய்யறதுக்கு மிகவும் உகந்த நாட்களா கருதப்படுது. ராமாயணம், கந்த புராணம் போன்ற இதிகாசங்கள்ல கூட இதனுடைய பயன்பாடு சொல்லப்பட்டிருக்கு. உதாரணத்துக்கு ராமபிரானுக்கு ஜென்ம நட்சத்திரம் புனர்பூசம். அவருடைய இலக்கு என்ன? ராவணனை வதம் செஞ்சு சீத்தையை மீட்கணும். அப்போ புனர்பூசத்துல இருந்து எண்ணினா வரக்கூடிய சாதக தாரை நட்சத்திரம் உத்திரம். அதனாலதான் ராமர் போருக்கு புறப்படும் நன்னாளாக உத்திர நட்சத்திரத்தை தேர்ந்தெடுத்தாரு. இன்னும் ஒரு உதாரணமும் சொல்லலாம். முருகப்பெருமானுக்கு ஜென்ம நட்சத்திரம் விசாகம். அவருடைய இலக்கு என்ன? சூரபத்மனை சம்ஹாரம் செய்யறது. விசாகத்துல இருந்து எண்ணினா வரக்கூடிய சாதகத்தாரை நட்சத்திரம் உத்திராடம். அதனாலதான் அசுரனை அழிக்கும் யுத்தத்திற்கு உத்திராட நாளை தேர்ந்தெடுத்தாரு முருகப்பெருமான். இவ்வளவு பெரிய சக்தி வாய்ந்த ஒரு விஷயத்த சாதாரண மனிதர்களாகிய நாம நம்முடைய வாழ்க்கையில எப்படி பயன்படுத்துறது? இப்போ உங்களுக்கு ஒரு தீராத கடன் இருக்கு அப்படின்னா ஒரு சின்ன தொகையை இந்த சாதகத்தாரை நாள்ல கொடுக்கலாம். நீங்க மாசம் மாசம் கட்டினாலும் கடன் குறையாம இருந்துச்சு அப்படின்னா சாதகத்தாரை நாள்ல குறைந்தபட்சம் ஒரு 100 ரூபாயை கூட கட்டினா போதும், அந்த கடன் சீக்கிரமா அடைப்படும் வழி பிறக்கும். அது கார்டு பேமெண்ட், வீட்டு லோன் அல்லது தனிநபர் கடனா கூட இருக்கலாம். அடுத்ததா, எவ்வளவு வைத்தியம் பார்த்தாலும் குணமாகாத வியாதியா சிகிச்சை ஆரம்பிக்க உகந்த நாள் இதுதான். தொடர்ந்து மருத்துவ மாத்திரை எடுத்தும் கட்டுப்படாத சர்க்கரை, இரத்த அழுத்தம், தோல்வியாதி, ஒவ்வாமை போன்ற நோய்களுக்கு புதிய மருத்துவரை முதல்ல சந்திக்கிறது அல்லது புதிய டானிக் வாங்குறது கூட இந்த நாள்ல தொடங்கலாம். முக்கியமா எல்லார் வாழ்க்கையிலையுமே நமக்கு ஆகாத எதிரிகள் இருப்பாங்க. தீராத பகை இருக்கும், இல்ல நியாயம் கேட்டு வழக்கு தொடர்ந்திருப்போம். நீதி கிடைக்க வழக்கு தொடுக்க வேண்டிய நாளாக இந்த சாதகத்தாரை நாளை தேர்வு செய்யலாம். யாராவது உங்களை நியாயமின்றி ஏமாற்றி பலமுறை கேட்டும் திருப்பி தராம பணத்தை இருந்தாங்க அப்படின்னா அந்த நபர் மீது கோர்ட்டுல வழக்கு தொடுக்க அல்லது வழக்கறிஞருக்கு முதல் முறையா கேஸ் ஃபைலை கொடுக்கறதுக்கு சாதகத்தாரை நல்ல நாளா இருக்கும். அரசு வேலை வேணுமா? அப்ளிகேஷன் ஃபார்மை இந்த நாளில் பூர்த்தி பண்ணுங்க. டிஎன்பிஎஸ்சி, யூபிஎஸ்சி, வங்கி தேர்வுகள், ஆசிரியர் தேர்வு வாரியம் அப்படின்னு எந்த முக்கிய அரசு வேலை வாய்ப்புக்கான ஆன்லைன் விண்ணப்பத்தையும் பூர்த்தி செஞ்சு சப்மிட் செய்கிற இறுதி கிளிக் இந்த சாதகத்தாரை நாளில் இருக்கும்படி பார்த்துக்கோங்க. வெற்றிகரமான வாய்ப்பு அமோகமாக இருக்கும். எல்லாத்தையும் விட முக்கியமாக ஆணித்தரமான முடிவுகள் எடுக்க இது ரொம்பவே உகந்த நாள்.
உங்க மனசை நெருடக்கூடிய ஒரு விஷயத்துல, உதாரணமா ஒரு நச்சு உறவிலிருந்து வெளியேறது, மோசமான வேலையிலிருந்து ராஜினாமா செய்யறது, வீடு விற்கிறது, ஒப்பந்தம் செய்யறது போன்ற ஒரு முக்கியமான தீர்க்கமான முடிவுகளுக்கு முதல் கையெழுத்து போடுறதுக்கு இது உகந்த நாள். ஆனா ரொம்ப முக்கியமான ஒரு விஷயத்த புரிஞ்சுக்கோங்க. திருமணம், காது குத்து, புதுமனை புகுவிழா, குழந்தைகளுக்கு பெயர் சூட்டுறது, புதிய தொழில், பூஜை வைக்கிறது போன்ற மங்களகரமான காரியங்களை இந்த நாளில் செய்யவே கூடாது. இது போருக்கு புறப்படும் நாளே தவிர விருந்து நடத்தக்கூடியதுக்கு உகந்த நாள் இல்லை.